திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நெய் விநியோகித்த திண்டுக்கல் பால் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி கோயிலுக்கு விநியோகித்த நெய்யில் கலப்படம் செய்ததாக தேவஸ்தானம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். 4 டேங்கர் லாரிகளில் விநியோகம் செய்ததாக ஏஆர் டெய்ரி மீது நேற்று புகார் எழுந்த சூழலில் தேவஸ்தான கொள்முதல் பிரிவு பொது மேலாளர் முரளி கிருஷ்ணா போலீசில் புகார் அளித்திருந்தார். புகாரை அடுத்து திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனம் மீது திருப்பதி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரசாதமான லட்டு தயாரிப்பிற்கான நெய்யில் மாட்டுக் கொழுப்பு கலந்ததாக சர்ச்சை எழுந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நெய் விநியோகித்த திண்டுக்கல் பால் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி கோயிலுக்கு விநியோகித்த நெய்யில் கலப்படம் செய்ததாக தேவஸ்தானம் அளித்த புகாரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரம். ஆந்திராவில் கடந்த 5 ஆண்டுகளாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி நடைபெற்று வந்தது. இதில் திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலந்திருப்பதாக தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கடந்த 19ஆம் தேதி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதில் தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யை குஜராத்தில் உள்ள தேசிய பால்வள வாரியத்தின் கீழ் செயல்படும் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் இந்த ஆய்வு அறிக்கையில் தேவஸ்தானம் சார்பில் பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகள் கொழுப்பு மற்றும் பாமாயில் உள்ளிட்டவை கலப்படம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு தெலுங்கு தேச கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை அடுத்து திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அதிகாரியும் அந்த ஆய்வு அறிக்கையை வெளியிட்டு இது கலப்படம் செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த சர்ச்சையை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கூறப்பட்டு வந்த நிலையில் ஆந்திர மாநில அரசு குண்டூர் சரக ஐஜி சர்வஸ்ரேஷ்டா திரிபாதி தலைமையில் விசாரணை குழுவை அமைத்துள்ளது. இதில் டிஐஜி அந்தஸ்து கொண்ட கோபிநாத் ஜெட்டி, கடப்பா எஸ்பி ஹர்ஷவர்தன் உள்ளிட்ட விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் திருப்பதி தேவஸ்தானமும் இந்த கலப்பட நெய் விநியோகம் செய்த திண்டுக்கலை சேர்ந்த ஏஆர் டைரி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நேற்று கொள்முதல் பிரிவு பொது மேலாளர் முரளி கிருஷ்ணா புகார் அளித்தார். இந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது, இந்த ஆண்டு மே 15ஆம் தேதி 10 லட்சம் கிலோ நெய் சப்ளை செய்வதற்காக ஏஆர் நிறுவனத்திற்கு ஆர்டர் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஜூன் 12, 2025 மற்றும் ஜூலை 6ஆம் தேதி ஆகிய தேதிகளில் 5 டேங்கர்களில் நெய் அனுப்பப்பட்டதாகவும் இந்த நெய் தேவஸ்தானத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. அதன் பிறகு இந்த நெய்யில் தரம் இல்லை என்று பக்தர்களிடம் தொடர்ந்து புகார்கள் வந்ததை அடுத்து ஜூலை மாதம் 6 மற்றும் 12ஆம் தேதி இந்த நெய்யை ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டதாகவும் இந்த ஆய்வகத்தில் கலப்படம் செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இது குறித்து அந்த நிறுவனத்திற்கு நெய் சப்ளை செய்த நிறுவனத்திற்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பினோம். அந்த நோட்டீஸின் அடிப்படையில் அந்த நிறுவனமும் பதில் செப்டம்பர் 4ஆம் தேதி வழங்கினார்கள். அதில் நாங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டே நெய் சப்ளை செய்ததாக கூறினார்கள். ஆனால் இது அந்த நிறுவனம் கலப்படம் செய்வதை மறுத்து தொடர்ந்து கலப்படம் செய்வதை ஏற்க மறுத்த நிலையில் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் தெரிவிக்கப்பட்டது. இந்த புகாரை அடுத்து திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் பிஎன்எஸ் 470 பிரிவு /24 முதல் தகவல் அறிக்கையின்படி 274, 275, 316 மற்றும் 313 மற்றும் உணவு தர கட்டுப்பாட்டு சட்டப்படி மொத்தம் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பதிவை அடுத்து தற்போது நியமிக்கப்பட்டுள்ள விசாரணை குழுவானது நாளை முதல் இந்த விசாரணையை தொடர்ந்து இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.